பெற்றோம். ஒரே ஒரு துறையிலே வந்து கல்லூரியில் மட்டுமே 1200 இடங்கள் உயர் பதவிகளில் பின்னடைவு என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு 56 துறைகளிலும் எவ்வளவு பணியிடங்கள் பின்னடைவுகளாக இருக்க முடியும்? எனவே நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று போராடி கொண்டு வந்த வேளையில் திடீரென்று 2008ஆம் ஆண்டு இந்த அருந்திரு உள்ளொதுக்கீடுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டம் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டார்கள். அன்றிருந்த அரசியல் சூழ்நிலை என்னவென்று சொன்னால் திமுக 90லிருந்து 93 இடங்களில் இருந்தது. பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகியோருடைய தயவோடு அந்த ஆட்சி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை பயன்படுத்தி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினுடைய காரணமாக அன்று ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வந்து அவர்கள் அரசாணை பிறப்பித்தார். அந்த கூடுதலை நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல கடந்த 50 வருஷமாக நீங்கள் வந்து 18% இடஒதுக்கீடு ஷெட்யூல்டு காஸ்ட் கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் அது வந்து உண்மையில் 18% கொடுக்கவே இல்லை. எனவே இந்த மக்களுக்கான உரிமையை முதல்ல வழங்குங்க. அதுக்கு பிறகும் இந்த பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்பட்ட பிறகும் ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதில் வரக்கூடிய 76 சாதிகளிலே யாருக்காவது வந்து இடஒதுக்கீடே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கேற்ப அடுத்த நடவடிக்கை போய்விடலாம் என்று நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் அதை வந்து நான் மட்டும்தான் அந்த எதிர்ப்பு குரலை கொடுத்த காரணத்தினால இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய திருமாவளவன், அதே போல் ரவிக்குமார் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அதை ஆதரித்தாங்க, உள்ளொதுக்கீடு ஆதரித்தாங்க. இன்றைக்கி போராடுறாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க ஆதரித்தாங்க. அவர்களெல்லாம் ஆதரிக்காமல் இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து சட்டம் ஆயிருக்காது. அப்போ அதை தொடர்ந்து வந்து இவர்கள் அரசாணை வந்து உள்ளொதுக்கு அரசாணை பிறப்பிச்சாங்க. அதில் என்ன தவறு மிகப்பெரிய நடந்ததுன்னா, 18ல் 3 எடுத்து 3ஐ மட்டுமே நீங்கள் வந்து கொடுத்திருந்தால் அது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயமாக கூட கருதலாம். ஆனால் முன்னுரிமை என்பதை கொடுத்து மீதி 15% இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கக்கூடிய பரைய சமுதாயத்துக்கு வரக்கூடிய அவர்களுடைய உரிமையும் தட்டி பிரித்து விட்டார்கள். நீ யாருக்கும் உரிமை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அறிந்திருக்கு அவருடைய உரிமையை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் முன்னுரிமைங்கிற பேரில் அதே பிரிவில் அடங்கக்கூடிய பிற பிரிவினருக்கான பங்கையும் பறித்து கொண்டார்கள், அபகரித்து கொண்டார்கள். இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் உடனடியாக போச்சு. இதுதான் வந்து இதனால் கடந்த 2009-10க்கு பிறகு இந்த 14 வருஷத்தில் நிரப்பப்பட்ட அனைத்து உயர் பதவிக்கான இடங்களையும் அருந்தில் என்ற ஒரு சமுதாயத்தினரே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தேவேந்திர வேளாளரோ ஆதிராவிடர்களுக்கோ அந்த 1% வந்து சேரல. உதாரணத்திற்கு மனோன்மணியம் சுந்தரலிங்கம் பல்கலைக்கழகத்தில் 92 பேராசிரியர் பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து விளம்பரம் கொடுத்ததில் அனைத்தும் அருந்தியர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், வேறு யாரும் விண்ணப்பிக்கவே முடியாது என்று அறிவு கொடுத்தாங்க. திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாங்க, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் எதிர்ப்பு கொடுத்த பிறகு அதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதனால் கடந்த 14 வருஷத்தில் இந்த உள்ளொதுக்கீடு என்ற பெயரில் இந்த நாட்டினுடைய ஜனத்தொகையில் 2 கோடி மேற்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிடர் பறையர் அழைக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய அவர்களுடைய உரிமையை முற்றாக பறித்து கொண்டார்கள், பிடுங்கி கொண்டார்கள். அதனால் இதில் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கிளிப்பிள்ளை மாதிரி வந்து நாங்கள் தான் அங்கே ஆதரித்தோம் சொல்கிறாங்க. இது தவறு. அந்த 2008லேயே அன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த உள்ளொதுக்கீடு பாதிப்பு வரும் என்று அவர் தெளிவுபட பேசியிருக்கிறார். ஆனால் அது கூட தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆதரித்தோம் என்று சொல்லுகிறார். அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் அதை ஆதரிக்கவே இல்லை, அதை எதிர்த்தார். இப்போ நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் யாருக்கு வேணால் அவருடைய உரிமை கொடுங்க, ஆனால் இன்னொருடைய உரிமையை பறித்து கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கண்டென்ஷன். இதுதான் வந்து நீங்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை பேர் கரிசனப்படுறாங்களே, எல்லா கட்சியும் ஆதரவு போடுறாங்களே, பிசியில் இருக்கிறதுல ஒரு இடத்த எடுத்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவாங்களா? எம்பிசியில் கொடுக்கறது ராமதாஸ் ஒத்துக்குவாரா? அப்போ ஊருக்கு கழிச்சவன் பிள்ளையார் கோவிலான்னு சொல்கிற மாதிரி அப்போ பட்டியல் வகுப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய சண்டை போட்டுக்கிட்டும் அவங்களது என்ன பறி போனாலும் பரவாயில்லைங்கிறது பார்வை தானே. இது தவறானது. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் மறுபரிசீலனை செய்யணும். அதனால் இந்த உள்ளொதுக்கீட்டால் 14 வருஷமாக பறிபோன எல்லா இடங்களையும் தமிழ்நாடு அரசு புதுசாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும்.
இது வந்து குறிப்பாக தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கும் கொடுக்கணும். ஒட்டு மொத்தத்தில் கடந்த 50 வருஷமாக இடஒதுக்கீடு கொடுக்குறோம், சமூக நீதியுடைய மண்ணுன்னு சொல்கிறீங்க, பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறீங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அரசு நீங்கள் வந்து எத்தனை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நேரடித்துறை இருக்குது, பொதுத்துறை எவ்வளவு இருக்குது, எல்லா துறையிலையும் எந்தெந்த போஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை போஸ்ட்டு, அதில் தேவேந்திர வேளாளர் இருக்கிறாங்க, மற்ற ஒவ்வொரு சாதி வாரியாக இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தையும் அது குறித்த வெள்ளை அறிக்கையும் 2009ஆம் ஆண்டு இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தேவேந்திர வேளாளருக்கு வந்து சேர வேண்டியது, ஆதிராவிடருக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள் எவ்வளோ பறிவு இருக்கிறது, அருந்தேரி எவ்வளோ இடத்த எடுத்துக்கிறாங்க என்பது குறித்தும் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். இது குறித்து வந்து நான் வந்து ஆகஸ்ட் மாதத்துடைய 3வது வாரத்தில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறோம். அதேபோல் மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டங்களும் அதை தொடர்ந்து இது போராட்டங்களும் நடத்தவிருக்கிறோம். அதாவது 1929ஆம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அந்த பிபிடிசி என்ற கம்பெனி 2028ஆம் ஆண்டு முடியக்கூடிய குத்தகையை 4 வருடங்களுக்காக முன்பு முடித்துக்கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார். பிபிடிசி வெளியேறது பற்றி யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் 6 தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் தங்களுடைய வாழ்விடமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு நிர்வாகத்தை இந்த அரசு பயன்படுத்துது. அது காப்பு காடாக அறிவிச்சிட்டோம், புலிகள் அறிவிச்சிட்டோம் சொல்லிட்டு இந்தியாவுடைய எந்த ஒரு சட்டமுமே 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WLPA, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமானாலும் சரி, 1882 ஆங்கிலேயருடைய காலத்தில் போடப்பட்ட வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சட்டமாக இருந்தாலும், அது வந்து காப்புக்காடு சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டங்களுமே எந்த இடத்துலையும் வனத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோ அல்லது வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த விதமான சரத்துக்களையும் அந்த இதில் சேர்க்கவில்லை. இப்பொழுதுதான் இவர்கள் வந்து அதை கட்டாயப்படுத்துகிறார். இந்த வழக்கை நான் சீக்கிரம் முடிக்கணும், அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நானே வழக்கு தொடர்ந்து இதில் ஒரு நூலிலே கூட எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு விசாரணைக்கும் வந்து அந்த நீதிமன்றம் வருகிறேன். ஆனால் அந்த மாஞ்சோலை விளக்க வேண்டுமென்றே வந்து அந்த பிபிடிசி நிர்வாகம் அதை இழுத்தடித்து தொழிலாளர் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கி அவர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தொழிலாளர்களும் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அடுத்த வாய்தா வந்து விளக்கு விசாரணை 29ஆம் தேதிக்கு வர இருக்குது. நிச்சயமாக இனி ஒரு ஒத்திவைப்பை வந்து பிபிடிசி கேட்டால் நிச்சயமாக விடமாட்டோம். நாங்கள் வந்து அந்த வழக்கை விரைந்து முடித்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம். இல்லை, அரசினுடைய மனநிலைக்கு வந்து அரசு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது எந்த அளவுக்கு போச்சு, அதனுடைய சீரியஸ் தன்மை என்னங்கிறது தெரியல. ஆனால் அதிகாரிகள் மிருகத்தனமாக நடந்து கொள்வதுங்கிறது மட்டும் தெரியுது. அவர்களில் கொஞ்சம் கூட மனிதநேயமே கிடையாது. எந்த இடத்துல வந்து அப்படி வந்து வனத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வெளியேற்றித்தான் வந்து யானையை வளர்க்கணும், புலியை வளர்க்கணும்னா நீங்கள் வந்து மணிப்பூரில் போய் செய்வீங்களா? மிசோரமில் செய்ய முடியுமா? அஸ்ஸாமில் செய்ய முடியுமா? ஜார்க்கண்டில் செய்ய முடியுமா? சத்தீஸ்கரில் செய்ய முடியுமா? அங்கே இருக்கிறவங்கள வாள் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அங்கே இருக்க வில்லம்பு எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நியாயவாணியாக இருக்கிறாங்க அப்படின்னுக்காக அந்த காடுகளை கொள்ளையடிக்க வேண்டும், புலி வளர்க்குறோம், எலி வளர்க்குறோம், யானை வளர்க்குறோங்கிற பேரில் உலக அளவில் இருக்கக்கூடிய உலக நிதியை பெற்று அதை முழுங்கணுங்கிறது தான் அந்த அதிகாரியுடைய நோக்கமாக இருக்கிறத தவிர அந்த காடுகளை எல்லாம் பாதுகாக்கணும் நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரிகள், அப்படிப்பட்ட வன அதிகாரிகள் இந்த அரசை வந்து தவறாக வழிகெடுத்துகிறார்கள், தவறாக சொல்கிறாங்க. எந்த சரத்திலையும் 1882ஆம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமோ,
அல்லது அதுக்கு பின்பு வந்த புலிகள் காப்பகம் எந்த இடத்துலையும் கோர் ஏரியா புலி வந்து அங்கே தான் படுத்துறங்கும், அங்கே தான் மேட்டிங் பண்ணும், அந்த இடத்துல இருந்தும் கூட அவருடைய அங்கே இருக்க வாழக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வெளியேற்றக்கூடாதுங்கிறதா சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனைகளில் மட்டும் அவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு மனிதநேயமற்ற முறையில் இந்த தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு இந்த இதை வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள். அவர்களுடைய இறுக்கமான தான் வந்து காரணம். முதல்ல ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் செயல்பட்டு மக்கள் மத்தியில் நிரூபிக்கணும். வரலாற்றில் 2008ஆம் ஆண்டு இந்த பட்டியலின வகுப்பில் வந்து உள்ளிடஒதுக்கீடு வர்றபோது பிரச்சனை வர்றபோது திருமாவளவனும் ரவிக்குமார் 2 பேர் இருந்தாங்க. அன்று வந்து அவர்கள் முறையாக வந்து இதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களும் வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்து சேர்த்துருந்தாங்கன்னா அந்த உள்ளிடஒதுக்கீடு பிரச்சனையே வந்திருக்காது. இதுபோல் தேர்தலுக்கு மையமாக வச்சு பதவியை மையமாக வச்சு மட்டுமே தலித்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டால் வந்து ரெண்டும் போயிடும், தலையும் போயிடும், தலைப்பாயும் போயிடும். எஸ், அதாவது தொடர்ந்து வந்து அதை ஒரு பேனடு பகுதி, அதை வந்து தடை செய்த பகுதியை போல ஒரு காட்சியை உருவாக்குவதற்காக மலத்தூரில் வந்தாலும் தடையினை கொண்டு வர்றாங்க. அது அவங்க நோக்கம் வந்து அதை வந்து இன்டெரக்டாக மறைமுகமாக அதை தடுக்கணுங்க தான் நோக்கமாக இருக்குதுங்க. ஆச்சுங்களா? கடந்த வாரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் போகிற போதும் கூட அவங்க விடாமல் அதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல மெத்தடு கிடையாது. ஆச்சா, எப்பொழுதுமே இது தமிழ்நாட்டில் என்றுமில்லாத அளவுக்கு இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதங்கமும் கோபம் இருக்குது. அது வேறு விதத்தில் எங்காவது வெளிப்படுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தக்கூடாது, அவ்வளோ சொல்லுங்கள்.